ஓம் நமச்சிவாய சிவாய நமக. சிவே 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 சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. இப்பொழுது பரங்கிரி தர்ப்பணம், விஸ்தார ஜீவ ஒடுக்கம், குடகு நாகங்கள், குடகு சமாதி, பாரத்வாஜ மகரிஷியுடைய சமாதி. நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு பொதுவாக திதி தர்ப்பணம், நித்திய தர்ப்பணம், போதாயன தர்ப்பணம், ஷண்ணாபதி 96 விதமான தர்ப்பணங்கள், பிந்து தர்ப்பணங்கள் போன்றவை இந்த காலத்தை ஒட்டி பூஜை முறைகள் நிலாபுரந்தர வாசுமாமணி மகாதீபதி அந்த திருவிழாவிற்காக அடியார்கள்லாம் வந்தார்கள். மாசில் வீணையும் என்று தொடங்கும் பதிகத்தை மனமாற வாய்விட்டு பாடி, குடகு நீர் கலந்த சந்தனம் அரைத்து அதை வெள்ளையாக்கி வெயிலில் நன்றாக காய வைத்து உரலில் எடுத்து பொடியாக்கி, காய்ந்த சந்தன பொடியிலே நிலாபுரந்தர வாசுமாமணி என்று எழுதி மோதிரவர்களால் மகாதீப கொப்பரையிலே கலந்து தீபம் ஏற்றுவதை நமது சர்க்குரு பரங்கிரி தர்ப்பணம் என்று நமது வாத்தியார் சொல்வார். இப்படி மகாதீப திருவிழா பரங்கிரி தர்ப்பண கைங்கரியத்திலே பங்கு கொள்ள முடியாத அடியார்களுக்கு, அந்த அடியார்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. புண்ணிய நதிகளில் அல்லது திருக்கோயில் தீர்த்தங்கள் இவைகளை விட்டு சந்தனத்தை அரைத்து 108 சந்தன வில்லைகளை ஓரளவுக்கு சிறிதாக தயார் செய்து வெயிலில் நன்றாக காய வைத்து மேலப்பரங்கிரி, டீக்கல்லுப்பட்டி மதுரை அருகிலே உள்ள மல்லிகார்ஜுனர், அம்பாள் கிடையாது, இந்த பூஜ்ய சக்தி நிறைந்த மல்லிகார்ஜுன சுவாமிக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் நாம் செய்து அதனுடைய பிரசாதமாக 3 சந்தன வில்லைகள் மட்டும் நீங்கள் எடுத்து கொண்டு வரலாம். பல பேர் ஒன்றாக சேர்ந்து சத்தங்கமாக பல அடியார்கள் சேர்ந்து இந்த திருப்பணியை செய்தாலும் 3 சந்தன வில்லைகள் மட்டுமே அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி கிடைத்த சுவாமி பிரசாதமாக 3 சந்தன வில்லைகளை தாராளமாக நெற்றிக்கிட்டு செல்லலாம். காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். சில அடியார்களின் குடும்பம் சொந்தத்தில் அதிக நபர் இருக்கும் பட்சத்திலே சுவாமி பிரசாதமாக 3 சந்தன வில்லைகளை நீரில் கலந்து அவரவர் வீடு முழுவதும் நன்றாக மாவிலையால் திளைத்து அனைவருக்கும் இந்த இறை பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்கலாம். விஸ்தார ஜீவ ஒடுக்கம், நன்றாக கவனியுங்கள். விஸ்தார ஜீவ ஒடுக்கம். ஜீவ ஒடுக்கம் என்ன? ஜீவ சமாதியிலே பல வகைகள் உண்டு. அதில் அத்வைத ஜீவ சமாதியே மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. இது வாத்தியார் சொன்னது. அத்வைதம் என்பதற்கு பலரும் பலவிதமான விளக்கங்களையும் அர்த்தங்களையும் கொடுத்து கொண்டுள்ளார்கள். இதில் நமது சர்க்குரு கொடுக்கும் விளக்கம் மிக எளிமையான, சிறப்பான, உண்மையானதே ஆகும். நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே செல்வது, அங்கேயே திரும்பி செல்வதே அத்வைதம் என்கிறார் நமது வாத்தியார். இப்படி அமைந்த ஜீவ சமாதியே திண்டுக்கல் அருகில் உள்ள தவசி மடையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பரத்வாஜரின் ஜீவ சமாதியாகும். சமாதி நிலையிலே பாவ சமாதி, பாவ கிடையாது, பாவ நிர்விகல்ப சமாதி என பல வகைகள் சமாதி நிலைகள் உண்டு. இதில் பாரத்வாஜரின் சமாதி விஸ்தார ஜீவ ஒடுக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. விஸ்தார ஜீவ ஒடுக்கம் என்ற நிலை மிகவும் அற்புதமான சமாதி நிலையாகும். இப்படிப்பட்ட அற்புதமான சமாதி நிலைகளிலே நிலைத்து இருப்பவர் ஸ்ரீ பாரத்வாஜர் மட்டுமே ஆவார், வேறு யாரும் கிடையாது. இத்தகைய விஸ்தார ஜீவ ஒடுக்க சமாதி நிலைக்கு முந்தைய சமாதி நிலை ஒன்று இருக்கிறது. அதனை குடகு சமாதி நிலை என்று அழைப்பார்கள். அப்படி அத்தகைய குடகு சமாதி நிலைக்கு உறுதுணையாக நிற்பதே இந்த நிலா புரந்தர வாசுமாமணி ஜோதி தீப வழிபாட்டு முறையாகும். இதை பின்பற்றி பயன்படுத்தி இதை கற்றுக்கொண்ட பிறகு இந்த குடகு சமாதிக்கு செல்ல வேண்டும். மழை நீரை குடகு நீர் என்றும் அழைப்பார்கள் மகான்கள். குடகு என்பதனை மாற்றி எழுதினாலும் மீண்டும் மீண்டும் இந்த கூவை அந்த பக்கமும் அந்த கூவை இந்த பக்கமும் போட்டாலும் அது குடகு குடகு என்றே மாறி மாறி வந்து, குடகு நீர் எவ்வாறு எங்கிருந்து வந்து மீண்டும் அதே இடத்தை சென்று அடைகிறதோ அவ்வாறு நாம் எங்கிருந்து வந்தோமே அந்த இடத்திற்கு அங்கேயே ஐக்கியம் ஆவதற்கு உதவுவதே இந்த தீப வழிபாட்டு முறைகள். நாம் 27 நட்சத்திரங்கள் பற்றியும் அவரவர் பிறந்த நட்சத்திரத்தை பற்றியும் அறிவோம்.
ஆனால் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த இருவர் ஒரே விதமான குணங்களை குணாதிசயங்களை பெற்று இருப்பது இல்லையே ஏன்? ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் ஒரே குணத்தை பெற்றவர்களாக இருப்பதில்லை. அதை பற்றி நாம் ஆத்ம விசாரம் பண்ணோமா என்றால் அது அவரவருக்கு தான் தெரியும். ஆனால் நட்சத்திரங்கள் என்பவை தொலைபேசி எண்ணிற்கு முன்னே கொடுக்கப்படும் எஸ்டிடி கோடு போன்றவையே. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நட்சத்திரங்கள் என்பவை தொலைபேசி எண்ணிற்கு முன்னே கொடுக்கப்படும் எஸ்டிடி கோடு போன்றவை. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பின்னும் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திர லோகங்கள் இருக்கு. இதில் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை சத்குரு மட்டுமே அறிய வல்லவர். அதற்கு வழி துணையாய் இருப்பதே இந்த குடகு நீர் கொண்டு ஆற்றப்படும் வழிபாடு அற்புதமான பலனை தரும். நாம் சேகரிக்கும் குடகு நீரிலே நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த நட்சத்திர லோகத்தின் ஆசி இருந்தால்தான் நாம் குடகு சமாதி நிலைக்கான வழியை அடைய முடியும். குடகு என்பது சத்குருவை காட்டும் 3 எழுத்து. எனவே முழுக்க சத்குருவின் திரு அருளால் மட்டும்தான் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே ஐக்கியமாகும் உத்தம அத்வைத நிலையை காட்ட முடியும். அதனால் சத்குருவினை மனதார வழிபட்டு இந்த வழிபாட்டினை செய்வோம். சத்குரு அதற்கு கண்டிப்பாக உறுதுணையாய் நிற்பார். குடகு COORG கூர்க் கர்நாடக மாநிலத்திலே அந்த மலையில் இருந்து உற்பத்தியாவது புண்ணிய நதியான காவிரி. குடகு என்னும் குருவினை குறிக்கும் 3ஆம் எண் காவிரி என்னும் நதியின் பெயரை கூட்டினால் குருவினை குறிக்கும் 3 எண் வருவது நமக்கு சத்குரு அளித்த அற்புதமான பாக்கியம். நாம் எந்த அளவிற்கு முழுமையான ஈடுபாடு இன்வால்மெண்ட் இந்த தீப வழிபாட்டை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் ஏற்றக்கூடிய இந்த தீப சக்திகளை நம்முடைய நட்சத்திர லோகங்களுக்கும் நிலா புரந்தர வாசுமாமுனி பரவ செய்து கொண்டே இருப்பார். குடகு நாகங்கள் மிருத்யு சம்பந்தப்பட்ட நாகதோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலங்கள் குறிப்பாக 1-2 இருக்கின்றது. அதிலும் குடகு நாகங்கள் என்கின்ற சில வகை நாகங்கள் பலவிதமான கொடிய நாகதோஷங்களை தீர்க்க வல்லவையாகும். எப்படி நாகத்தின் பல்லிலிருந்து எடுக்கப்படுகின்ற விஷமானது பாம்பு கடிக்கு மருந்தாக அமைகின்றதோ அதே போல சில வகையான நாகதோஷங்களுக்கு சில வகை நாக தேவதைகளின் ஆசிகள் தான் தக்க பரிகாரங்களை தர முடியும். ஸ்ரீ கருடமூர்த்தியே இங்கு வகுளமலையாக பெருமாளின் வாகனமாக வீற்று இருப்பதால் ஈஸ்வரனின் திருக்கழுத்தை அலங்கரிக்கின்ற பலவிதமான குடகு நாக தேவத மூர்த்திகளே அந்த தேவதா மூர்த்திகளே இங்கு வந்து தரிசிப்பவர்களுக்கு சூக்ஷ்ம ஜோதியாக நாகதோஷங்களை உடனே நிவர்த்தி செய்கின்றார்கள். நாகதேவதைகளே முன்வந்து நாகதோஷங்களை தீர்க்கின்ற ஒரு சில அபூர்வ தலங்களில் கருங்குளம் வகுளகிரியும் ஒன்றாகும். ஏனென்றால் இந்த புனித பூமிக்கு அப்படிப்பட்ட தெய்வீக சக்தி நிறைய உண்டு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தாழ்வு மனப்பான்மை இன்று உலகிலே பலருக்கும் இருந்து வருகிறது. குட்டையாக இருத்தல், ஆங்கிலம் பேச வராது, அதிக படிப்பு இல்லாமல் விகார ரூபத்துடன் இருத்தல், தலை வழுக்கை, மனைவியை விட குள்ளமாக இருத்தல், இப்படி ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான தாழ்வு மனப்பான்மை குறைபாடுகளால் தம்மைத்தாமே தாழ்த்தி கொள்கின்றார்கள். தம்முடைய உடல் அமைப்பு யாவும் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் ஏற்படுவது என்று தெரிந்தால் தான் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மெல்லமாக விடுபட முடியும். இல்லை என்றால் உள்ளிருந்து ஒழிக்கும் நோயாக இந்த இன்ஃபீரியாரிட்டி தாழ்வு மனப்பான்மை, அந்த நோயானது மனம் உள்ளத்தில் பெருகி கர்ம வினைகளையும் பெருக்கிவிடும், மேலும் உடலையும் பாதிக்கும். மேற்கூறிய அனைத்து நோய்களும் தீர வழி வகுப்பதே இந்த மேல பரங்கிரி மகா தீபத்தில் குடகு நீர் கொண்டு சந்தனம் அரைத்து அளிக்கும் அற்புதமான கைங்கரியம். பிரம்மச்சாரிய நிலை விளக்கத்தை பார்ப்போம். சந்தனம் அரைக்கும் போது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேணியும் மூசு வண்டோரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று அப்பர் சுவாமி சொன்னதை இப்பொழுதிருந்து ஓத கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இதனுடைய விளக்கங்கள் நீண்டு பலவிதமான அற்புத ரகசியங்களை கொடுக்க இருக்கின்றோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளாளா அருணாச்சலா.